வணக்கம். இது அபிஸ் சேனல். இன்று நான் பார்க்க போறது வந்து கிளாண்ட் ஃபார்மா லிமிடெட் அப்படிங்கிற அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியினுடைய ஐபிஓ வரப்போகுது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அத பத்தி பார்க்க போறோம். முதல்ல அத பத்தின டீடைல்ஸ் பார்த்துரலாம். அப்புறம் வேல்யூவேஷன் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி எங்களுடைய காணொளியில் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். சின் பாய்ஸ்ன்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட் சேனல் ஒன்று போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரணும். இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 கோடி பங்குகள் வந்து இது வந்து மொத்தமான டோட்டல் ஷேர்ஸ்னுடைய இது வந்து புக் பில்டிங் ப்ராசஸ் அதனுடைய 4.3 crore ஷேர்ஸ் வந்து இப்போ ஆஃபர் பண்ண போறாங்க. அதுல 3.3 கோடி கிட்டத்தட்ட 3.4 கோடி பங்குகள் வந்து அது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸ் வந்து விற்கிறாங்க. அதுல தான் 3.4 இருந்து 5 கோடி 3.5 வரைக்கும் கோடிகள் வரைக்கும் அதனுடைய பங்குகள் விற்கிறாங்க. அவங்க வச்சிருக்கிறவங்க விற்கிறாங்க ப்ரமோட்டர்ஸ். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 90 லட்சம் 0.8 கோடி 90 லட்சத்துல 80லேருந்து 90 லட்சத்துக்குள்ள உண்டான பங்குகள் மட்டும்தான் புதிய பங்குகளாக வருகின்றன. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மொத்தமா இருக்கக்கூடிய பங்குகளின் எண்ணிக்கையை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்பர் பேண்டை வச்சு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6479 கோடி வரைக்கும் பணம் திரட்டுறது தான் இந்த ஐபிஓனுடைய அப்ஜெக்டிவ். இப்போ இதனுடைய லோயர் பிரைஸ் பேண்ட் வழக்கமாக நம்ம பார்ப்போம் குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலைன்னு சொல்லி 1490 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு நீங்க பிட் பண்ண முடியும். ஒரு லாட் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா ஒரு லாட் பேசிக்கலி எப்பவுமே ஒரு 15,000 கிட்ட இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லாட் வந்து 10 ஷேர் இருந்தால் தான் ஒரு லாட்டு. ஸோ குறைந்தபட்சம் 15,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளை செய்ய முடியும். அதே நேரம் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபாய். நீங்கள் 13 லாட் வரைக்கும் மேக்ஸிமம் ரீட்டைல் இன்வெஸ்டராக அப்ளை பண்ண முடியும். அதுதான் 2 லட்சத்துக்குள்ள வரும். ஓப்பனிங் டேட் ஆஃப் த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 9th நவம்பர் 2020, க்ளோசிங் டேட் 11th நவம்பர் 2020, ஃபைனலைசேஷன் ஆஃப் த அலாட்மெண்ட் வந்து 17th நவம்பர். ரீஃபண்ட் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா 18 நவம்பர் திரும்ப கொடுத்துருவாங்க. ஐ மீன் ரீஃபண்டினுடைய இனிஷியேஷன் அது எக்ஸாக்ட் அக்கௌண்ட்டுக்கு வரது கொஞ்சம் டைம் ஆகலாம். கிரெடிட் ஆஃப் த ஷேர்ஸ் ஒருவேளை உங்களுக்கு அலோகேட் ஆனால் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 19 நவம்பர் வந்துடும். ஐபிஓனுடைய அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் வந்து 20 நவம்பர். ஸோ அடுத்த விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு 50 விழுக்காட்டு பங்குகள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அதாவது மினிமம் இல்லை, இது வந்து மேக்ஸிமம். மினிமம்னு கிடையாது, மேக்ஸிமம் இவ்வளவுதான் கொடுக்கலாம். அதே நேரம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை, அதே நேரத்தில் இன்ஸ்டிடியூஷனும் இல்லை, கொஞ்சம் ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி கொஞ்சம் அதிகமான பணம் 2 லட்சத்துக்கு மேலே கொடுக்க போறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து 64 லட்சம் பங்குகள் அதாவது 15% குறையாமல் கொடுக்க வேண்டும். 15% மேக்ஸிமம் இல்லை, அது குறைந்தபட்சம் கொடுக்க வேண்டும். அதே போல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 2 லட்சத்துக்கு குறைவா வாங்கக்கூடிய உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 கோடி பங்குகள் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 4 கோடி பங்குகள் 1.5 கோடி பங்குகள் 35 விழுக்காடு வந்து அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தாக வேண்டும். இப்போ ஐபிஓனுடைய டீடைல்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததாக கம்பெனியை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வேல்யூவேஷனும் பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து ஜெனரிக் இன்ஜெக்டபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலாக ஜெனரிக் பேட்டன்டட் நம்ம தனியாக பார்த்துருக்கோம். பட் ஜெனரிக் இன்ஜெக்டபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட வகையான இன்ஜெக்ஷன்ஸ் அது வந்துட்டு உடல்ல வந்துட்டு நீங்க நேரடியாக உடல்ல போடுறதாகவும் இருக்கட்டும், இல்லாட்டி அந்த டியூப்ஸ் இருக்கு இல்லையா அந்த வெயின் மூலமா போடுவாங்க, அது மூலமா போடக்கூடிய இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்ஜெக்டபிள்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி ஜெனரிக் இன்ஜெக்டபிள்ஸ் தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது அப்படின்னு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சிஸ்டத்துல அவங்களுடைய வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா பேட்டன்ட் குறிப்பாக இவங்க தான் வந்துட்டு அதில் கோல வச்ச முடியும், இவங்க தான் வந்துட்டு தனி ஹோல்டிங் பேட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஜெனரிக்காக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்ஜெக்டபிள்ஸில் மேஜர் கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு இருக்கிறது. ஆக்சுவலாக கீ போர்ட்ஃபோலியோ இதுதான் இவங்களுடைய மேஜர் ப்ராடக்ட், அதுதான் வந்து இவங்களுடைய பிஸ்னஸே. மேஜர் ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டி டயபெட்டிக் இந்த மாதிரி இன்சுலின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு வைடு வந்து இது ரொம்ப ஹெவியான ரெக்குவயர்மெண்ட்டோடு இருக்கக்கூடியது. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த கார்போஹைட்ரேட் டயட்னால இன்சுலினுடைய தேவையும் அதிகமாக தான் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்டபிள்ஸ் அப்படிங்கும்போது அதற்குடைய தேவை அதிகமாக போட்டிகள் இருக்கும், அதே நேரத்தில் அதிகமான தேவைகளும் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிவைரல்ஸ்லாம் சொல்லுவோம், அது மாதிரியான இந்த அரித்ரோமைசின் டாப்டோமைசின் மாதிரி இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உலகம் பூராவும் தந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து ஆன்டி மலேரியல்ஸ் நம்ம சமீபத்தில் கூட இந்த நேரத்தில் இந்த கொரோனா சமயத்தில் கூட ஹைட்ராக்சி குளோரோகுவினோன் அப்படிங்கிற மருந்து வந்து ரொம்பவும் பேர் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அதை வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கூட நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதிக்கு வந்துட்டு நிறைய
குழப்பங்கள்லாம் போய் கடைசியில் அனுமதிச்சாங்க. அந்த குயினைன் ஹைட்ராக்சிக்ளோரைட் குயினைன் இருக்கு இல்லையா, அந்த இதுவும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதாவது மலேரியாவுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கும் கூட. அதை தவிர நியோ பிளாஸ்டிக்ஸ், பிளட் ரிலேட்டட் அந்த அந்த அது மாதிரி தேவைக்கு, கார்டியாக்குன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ரிலேட்டட், கேஸ்ட்ரோன்டல், இது மாதிரி பல துறைகளில் வந்திருக்காங்க. ஆனால் மேஜராக அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், நேரடியாக கஸ்டமர்ஸுக்கு இவங்க கொண்டு போய் விற்காமல், கஸ்டமர்ஸ் நான் சொல்றது எப்படி இருந்தாலும் நாம நேரடியாக போய் வாங்காட்டினாலும் ரீட்டைலா நார்மல் கிளினிக்ஸ்ல உள்ளது இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் வாங்கி விற்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டும், அதை தவிர பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க வந்து ஹோல்சேலா வாங்கி விற்கிறது, அது மாதிரியான வியாபாரம் தான் பெரும்பான்மையா பண்றாங்க. பிசினஸ் டு கஸ்டமர் கம்மியா தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக இவங்களுடைய மேஜர் ரெவென்யூ எங்கிருந்து வருகிறது பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் வந்துட்டு 66 விழுக்காடு. முதல்ல 70 விழுக்காடா இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைந்திருந்தது, அப்புறம் திரும்பவும் கூடியிருக்கு. ஸோ மேஜர் ஸ்டேக் வந்து 66 விழுக்காடு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும், இந்தியாவிலேருந்து ஒரு 17 விழுக்காடு, கிட்டத்தட்ட 85 விழுக்காடு இந்த 2 ஜியாகிரபியை மட்டுமே நம்பி இருக்கிறது. ஒருவேளை இந்த அதர் ஜியாகிரபிஸ்ல இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். ஏன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், ஒரே ஒரு நாட்டில் வந்துட்டு திடீர்னு தடை செஞ்சிடறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, அது மாதிரி இருக்கும்போது பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். இந்த போர்ட்ஃபோலியோ இவங்க டைவர்சிஃபை பண்ணும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்து இன்னும் அதிகமாக அவங்க மேலே வரும். அடுத்த அவங்களுடைய எந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, துண்டிகல் ஹைதராபாத்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் ஹைதராபாத்ல. மோஸ்ட்லி இது வந்துட்டு ஆந்திரா பேஸ்டு ஒரு கம்பெனி, விசாகப்பட்டினம், அப்புறம் வந்துட்டு ஹைதராபாத். அதை தவிர வந்துட்டு அந்த மாதிரி ஆந்திரா பேஸ்டு, தெலுங்கானா பேஸ்டு, அந்த மாதிரியான ஒரு அந்த அந்த நிறுவனம் அங்கிருந்து தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். 1978 தொடங்கப்பட்ட நிறுவனம். மேஜரா அவங்களுடைய ப்ராடக்ட்டும் நம்ம பார்த்துட்டோம், இந்த இன்ஜெக்டபிள்ஸ் தான். இப்போ நம்ம வந்துட்டு கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன, அப்புறம் வந்துட்டு அதனுடைய பிசினஸ் பத்தி, அப்புறம் வேல்யூஷன் பார்க்கலாம். கம்பெனி இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஐபிஓக்கு முன்னாடி 15.5 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. 1500 ரூபாய் கரண்ட் பிரைஸ், அதான் வந்து அப்பர் பேண்ட் பிரைஸ், நம்ம கரண்ட் பிரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சந்தையின் மதிப்பு வந்த பிறகு 23,250 கோடியாக இருக்கும். வேல்யூவேஷன் பார்த்தோம்னா சமீபத்திய நிதியாண்டினுடைய இதை எடுத்துட்டு இருக்கேன். 2600 கோடி ரூபாய்கள் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதில் 1700 கோடி ரூபாய்கள் வந்துட்டு இன்கம் எக்ஸ்பென்சஸா போயிடுது. 32% ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் மார்ஜின் இஸ் அ வெரி குட் மார்ஜின். ஏன்னா ஜெனரிக் இன்ஜெக்டபிள்ஸ், ஜெனரிக் மெடிசின்ஸ்ல இருக்காங்க, ஸோ போட்டியும் அதிகமாக இருக்கும். அந்த நிலையிலும் இந்த அளவுக்கு அவங்க மார்ஜின் ஈட்டுறது வெரி குட் திங். டாக்ஸ் வந்துட்டு ஃபிளாட் ஒரு 34% கன்சிடர் பண்ணோம்னா இன்கம் ஆஃப்டர் டாக்ஸ் 500 கோடி ரூபாய்கள். இது வந்து நம்மளுடைய கால்குலேஷன், அவங்க 700 கோடி ரூபாய் வரைக்கும் காண்பிக்கிறாங்க. பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு இதை ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா, அதை தவிர கையில வந்துட்டு அசட்ஸ், ஃபைனான்சியல் அசட்ஸா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய்கள் வரைக்கும் ஃபைனான்சியல் அசட்ஸா வச்சிருக்காங்க. கையில கடனாக ஓரளவுக்கு இருக்கிறது, 440 கோடி வரைக்கும் இருக்கு. ஸோ கழிச்சோம்னா 260 கோடி ரூபாய்கள் கையில ஃப்ரீ கேஷாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா பெர் ஷேர் வேல்யூ நமக்கு 500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ரொம்ப 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 டிஃபென்சிவான ஒரு கால்குலேஷன். உடனே நம்ம இதில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க, இப்படி பார்த்தா எதுவும் வாங்க முடியாது அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் வருது. அது உங்களுடைய தனிப்பட்ட இஷ்டம். நம்மளுடைய இது வந்துட்டு இந்த வேல்யூவேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். இது என்னுடைய மெத்தடு, நீங்களும் தனித்தனியாக மெத்தட் வச்சு செஞ்சு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இப்போ பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. 4 கோடி ரூபாய் தான் பாரோயிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கடனையை லைபிலிட்டிஸ் முழுக்க தூக்கிட்டோம்னா 529 ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கிறது. பட் இது வந்து எப்படி பார்த்தாலும் இது வந்து 1400க்கோ 1500க்கோ பக்கத்தில் இல்லை. பட் இது வந்து எங்களுடைய கால்குலேஷன் மட்டும்தான். இது வந்து எந்த விதமான முடிவையும் எந்த விதமான சஜஷனையும் கொடுக்கவில்லை, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுடைய வேல்யூவேஷனை செஞ்சு பார்த்துட்டு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.